ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயங்களில் நம்ம யாருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம எதை சொல்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்காது. அதை தாண்டி நம்ம யாருக்காக ஒரு சில விஷயங்களில் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே மற்றவங்கள நம்ம நம்பி ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே மற்றவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியாக செஞ்சிடறோம், இல்லை அதெல்லாம் நம்மளுக்காக அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதையுமே நம்ம மற்றவங்கக்கிட்ட ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு இப்போ முக்கியம் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதையே பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு சில விஷயங்களில் நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள ஈஸியாக நம்பிடுறதும் இருக்குது, நம்பாமல் இருக்கிறதும் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சில விஷயத்துக்கு நம்ம ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்மளை மற்றவங்க எப்படி நம்புகிறாங்க, இல்லை நம்பிக்கையாக இது பண்ணலை, அதெல்லாம் தாண்டி நம்ம அவங்களுக்காக ஓரளவு விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான். நம்ம ஓரளவு விட்டு கொடுத்துட்டு போகிறதுல தான் நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு எதை எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதுக்காக தான் நானுமே முடிந்த அளவு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளையே இன்றைக்கி சார்ந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம இருந்துடக்கூடாது. மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது இருக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லாதது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் கரெக்டு தான். உங்களுக்கு புரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அப்பப்போ அந்தந்த விஷயங்களில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் நம்ம ஈஸியாக அவங்கக்கிட்ட நம்ம பேசிட முடியாது. பேசாமல் இருக்கிறது, நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலே நம்ம இது பண்ணுறது தான் அப்படின்னோடனே, ஆமாம், நீங்கள் எல்லாம் புரிஞ்ச மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா எப்போதுமே எனக்கு எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் அவங்கள நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்களாகவே ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி அது? அதெல்லாம் சரியாக வராது. எப்போதுமே நான் மற்றவங்கள எல்லா விஷயத்துக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம அதெல்லாம் காரணம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கு இதுக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு சில சமயங்களில் சரியில்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நான் இல்லைங்களா, நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுங்கிறது முடியாத விஷயந்தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயங்கள நீங்கள் பார்த்துக்கங்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.